இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு சித்தி? சீ வாய மூடு. உன் முகத்தை பார்த்தாலே அப்படியே பத்துக்கிட்டு வருதுடி. ஏய், எதுக்கு எப்ப பாரு தேவையில்லாம அவளை போய் சத்தம் போட்டுட்டு இருக்க? என்ன நடந்துச்சு அத சொல்லு. முதல்ல இவ என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு அதை கேளுங்க. நான் என்ன பண்ண சித்தி? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? அயலி என்ன பண்ணான்னு சொல்லாம ஆளாளுக்கு ஏண்டி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்க அருமை பேத்தி இருக்காளே, மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் ரித்திகாக்கு அலர்ஜி இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் அங்க சொல்லிருக்கா. போடி. போதுமா? இல்ல சித்தி, நான் எதுக்கு அப்படி சொல்ல போறேன்? உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. ஏய், அன்னைக்கு நாங்க ஷாப்பிங் வரலன்னு சொல்றதுக்கு அவங்க வீட்டுக்கு போனப்போ நீ அந்த சிவாவும் அங்கதானே இருந்தீங்க. அப்பவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சுடி. நீதான் கண்டிப்பா சொல்லிருப்ப. ஐயோ அத்தை, உண்மையாவே நாங்க அன்னைக்கு திருடனதா துரத்திட்டு போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அது அவங்க வீடுன்னு எனக்கு தெரிஞ்சது. ஏய், எப்படியாச்சும் என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நீ ஒரு முடிவோட தான் இருக்கல. உனக்குலாம் அசிங்கமா இல்ல? ஏய், அவதான் சொல்லலன்னு சொல்றல்ல, சும்மா நீங்களே இதே நினைச்சுக்கிட்டு எதையாவது பேசாதீங்க. அப்படியா? சரி. அப்போ நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அந்த இந்திராணி கிட்டயோ இல்ல அந்த குடும்பத்துல யார்கிட்டயுமே நீ பேசக்கூடாது. அவங்க யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி கொடு. ஏய், உனக்கு அறிவு இருக்கா? இவ தங்கச்சி போய் வாழ போற குடும்பம் அது. அதுவும் இல்லாம யதார்த்தமா அவங்களே வந்து இவகிட்ட பேச்சு கொடுத்தாலும் இவளால எப்படி பேசாம இருக்க முடியும்? அது நல்லாவா இருக்கும்? அத பத்தி எனக்கு கவலையும் இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியவும் தெரியாது. அவங்களா வந்து பேசினாலும் சரி, இவ அவங்க கிட்ட பேச கூடாது. இவ மட்டும் இப்ப எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்குதான் நாங்க இந்த வீட்ல இருக்கிறது கடைசி நாளா இருக்கும். ஐயோ சித்தி, வேண்டாம் சித்தி. எனக்கு ஏன் குடும்பம் தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இனிமே எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன். இது என் அம்மா மேல சத்தியம், சத்தியம், சத்தியம். அண்ணே, ஸ்ட்ராங்கா ஒரு டீ, ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி. எப்போல இருந்து இப்படி டயர்டா இருக்கும்போது டீ குடிக்க ஆரம்பிச்சீங்க? ஐலி, அதெல்லாம் ரொம்ப நாளாவே இருக்கு, உனக்கு இப்பதான் தெரியுது. டீ மட்டும் தானா இல்ல இந்த சிகரெட், தண்ணி அந்த மாதிரி? அதெல்லாம் எதுவும் இல்ல, டீ மட்டும் தான். நம்பிட்டேன். அம்மா தாயே, சத்தியமா எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையவே கிடையாது, என்ன நம்புங்க. சும்மாதான் சீனியர், எனக்கு தெரியாத அவங்கள பத்தி. தேங்க்ஸ்ண்ணா. இதா ஸ்ட்ராங்கா காஃபி. ஓகே பேபி, அந்த துபாய் விஷயம் என்னாச்சு? ஏதாவது ரெஸ்பான்ஸ் கிடைச்சதா? சீனியர், என்னாச்சு? பேபி, துபாய் போறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு பேபி. ஆனா அமௌண்ட் தான். என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு தயங்குற? உனக்கு இன்னும் எவ்வளவு வேணும்? இன்னும் 2 lakhs வேணும் பேபி. சரி, ஓகே, அத நான் ரெடி பண்றேன். நீ மத்த process பாரு. ஓகே பேபி. பேபி,
ஆனா அந்த அமௌண்ட் நம்ம துபாய் போய் செட்டில் ஆகிறதுக்கு கரெக்டா இருக்கும். அங்க சர்வைவல் பண்றதுக்கு எனக்கு ஏதாவது வேலை கிடைக்கணும். இமிடியேட்டா வேலை கிடைக்கணும்னா கொஞ்சம் பணம் செலவாகும். ஆமா, அதுக்கு எவ்வளவு தேவைப்படும்? அதுக்கு எப்படியும் ஒரு 5 lakhs தேவைப்படும். 5 lakhs-ஆ? சரி, அதையும் நான் ஏற்பாடு பண்றேன், நீ கவலைப்படாத. சரி, அவ்வளோ அமௌண்ட்டை எப்படி நீ ரெடி பண்ணுவ? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ என்ன துபாய் கூட்டிட்டு போற வேலையை மட்டும் பாரு. சரி. ஏய், ஏய் ஐலி, என்ன பண்ண போற? என்ன பண்றதா? இப்பவே இவள கூட்டிட்டு போய் வீட்ல எல்லார்கிட்டயும் நடந்ததை சொல்லுவேன். பேசுறத கேட்டீங்கல்ல, அவன் ஃபோக்கஸ் முழுக்க பணத்து மேலதான் இருக்கு. ஒரு தடவை பார்த்தா நமக்கே அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுது. இவ என்னன்னா அவனை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கா. நீ இதை வீட்டுல போய் சொன்னா மட்டும் அவங்க நம்பிடுவாங்களா என்ன? இன்னும் சொல்ல போனா இதனால உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உன் மேல இருக்க கோவமும் வெறுப்பும் இன்னும் அதிகம் தான் ஆகும். அப்போ இது இப்படி விட சொல்றீங்களா? வேற விதத்துல டீல் பண்ணலாம்னு சொல்றேன். பேபி, நான் உன்னை நம்பிதான் இருக்கேன், எனக்கு கழட்டி மட்டும் விட்டுறாத. பேபி, நான் எதுக்கு உன்னை கலட்டி விட போறேன்? நீ பணத்தை மட்டும் ரெடி பண்ணு. அப்புறம் பாரு, துபாய்க்கே உன்னை இளவரசி மாதிரி பார்த்துப்பேன். தீபு, தினேஷ், நீ போ. ம், பாய். ஓ, சொன்ன கேள, விடு. வா. அயலி, அயலி, என்ன விடுடி. வான்னு ஐயோ, சொல்றேன்ல. அயலி. வா. சொன்ன கேள, என்ன விடு அயலி. என் கை வலிக்குது. வா தீபு. என்னடி விட்டா ஓவரா பண்ற? என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனை எனக்கு இல்ல, உனக்கு தான் தீபு. எதுக்கு நீ அந்த பையன் கூட ஓடி போறதுக்கு பிளான் பண்ண? நீ லவ் பண்ற விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? அது என்னோட பர்சனல் விஷயம், அதுல நீ தலையிடாத. எது எதுவும் பர்சனல். நீ இப்படி பண்ணனா பாதிக்கப்பட போறது நம்ம குடும்பம் தான். உன் ஒருத்தியோட சுயநலத்துக்காக குடும்ப கௌரவத்தை கெடுத்துறாத. குடும்ப கௌரவத்தை பத்தி நீ பேசுறியா? இது பாரு தீபு, அத்தை உன்னதான் அவங்க வாழ்க்கையோட ஆதாரமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ மட்டும் இப்ப அவங்கள விட்டுட்டு ஓடி போறேன்னு தெரிஞ்சா அப்புறம் அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எனக்கு எதை பத்தியும் யார பத்தியும் கவலை இல்ல. என்னோட லவ் தான் எனக்கு முக்கியம். யாருக்காகவும் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை என்னால விட்டு கொடுக்க முடியவே முடியாது. அப்படி அதை யாராலையும் தாங்க முடியலன்னா அவங்க செத்தாலும் சாகட்டும்.